தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் திருச்செந்தூர் ஒன்றியம் வழங்கும் முப்பெரும் விழா நிகழ்ச்சி. இடம் கொம்புத்துறை. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலே தன்னார்வ இளைஞர்களை அர்ப்பணிப்போடு பணியாற்ற அனுப்பி வைத்த பேராசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற நேரம் இது. மதங்களை கடந்த மனிதநேயம் ஒரு இஸ்லாமிய ஆசிரியைக்கு பாராட்டு. இளைஞரை இயக்கிய இயக்குனராம் பேராசிரியர் அவர்களுக்கு இதோ மக்கள் அனைவரின் பாராட்டு. எமது தலைமை ஆசிரியருக்கு பாராட்டுக்களும் புத்தகமும் பரிசாக வழங்குகின்ற நிகழ்ச்சி. தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட செயலாளர் அவர்களை பாராட்டி சிறப்புரை வழங்குகிறார்கள். எமது தலைமை ஆசிரியை அவர்கள் இந்த இளைஞர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அத்தனையும் தொலைபேசி வழியாக அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மாணவ செல்வங்களுக்கு புத்தகமும் சீருடையும் வழங்கும் நிகழ்ச்சி. அற்புதமான பேராசிரியர் இந்த இளைஞர்களை நெறிப்படுத்தி வழிநடத்தியதை அருமையாக எடுத்துரைத்தார். 2 கதாநாயகர்களில் இவரும் ஒருவர். எப்படி பாராட்டுறது அப்படின்னா, 15 நாளைக்கு முன்னாடி நாம பட்ட துன்பங்கள், அதுவும் திருப்புஞ்சியில கூட இவ்வளவு மழை பெய்திருக்குமா சொல்லி காயல்பட்டினம் 96 சென்டிமீட்டர் மழை, வரலாற்றில் இப்படி ஒரு மழை 37 என்பது அபாய அறிகுறியுடைய அடையாளமாகும். அதையும் மீறி 3 மடங்கு மழைக்காலத்தை பெற்ற ஒரு இடம். இதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில் 2-3 முகாம்கள் அமைத்து நாங்க அறிவியல் இயக்கத்தின் சார்பாக ரெடி பண்ணியிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கறதா இப்போ நிகழ்வு. இந்த நிகழ்வு நான் முக்கியமா சொல்ல வேண்டிய 2 நபர் யார் அப்படின்னா, ஒன்னு அகமது இர்ஃபான். 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவன். ஆனா செஞ்ச காரியங்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். இதோட சேர்ந்து முக்கியமான ஒரு நபர் யாருன்னா, என்ன செய்வோம்னா, இறங்கி ஒரு வீட்டுல கதவு தட்டி தண்ணியை குடிப்பாங்க. அந்த தண்ணிப்பாடு இருக்கக்கூடிய உணவுல இருந்து செயல்பட்ட பையன் தான் இந்த பார்ட்டியல் அவர்கள் அனைவரும் காந்தியன் பாராளுமன்றத்தினுடைய தன்னார்வலர் என்பதை தங்கம தெரிவித்துக் அஜய் அவங்களுக்கும் மயக்க பையன். என்னுடைய என்எஸ்எஸ் மாணவர்கள் பெருமையா இருக்கு. அவன் மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல. கிளாஸ் ரொம்ப குவைட்டா இருப்பான். சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு பெருமையா இருக்கு. தாழ்வுடனே தந்திக்கிறவங்க வெளியாக இருக்காங்க. ஐடிய வாழ்க்கை இல்லத்தேடி கல்வி வந்து தன்னார்வம். அவர்தான் இல்லத்தேடி கல்வியுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். இதை தொடர்ந்து நிகழ்ச்சியின் கதாநாயகன் என் நிகழ்ச்சியுடைய எல்லாத்துக்கும் ஒருங்கிணைச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்தான் ஏறத்தாழ 12 நாள் வீட்டுக்கே போகல. நைட்டு 2 மணிக்கு ஒன்று காலை ஏறி போடுவாங்க. தூங்கிருக்காது, காப்பாற்றிருக்காது. இதை தொடர்ந்து ஏறத்தாழ 13 தன்னார்வ இல்லையா, அவங்க தன்னார்வ தொழில் நிறுவனத்தின் மூலமாக நம்ம சுற்றுக்கு உதவி பெற்று. அப்படி என்னதான் செய்துவிட்டார்கள் என்பதை இதோ உங்களுக்கு அறிய தருகிறோம். 17-18 கனமழை கொட்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் இவர்கள் இந்த பணியை செய்ய வேண்டுமென்று ஆரம்பித்திருக்கிறார்கள்.
19ஆம் தேதி தமிழ்நாடு அறிவியல் இயக்க பொறுப்பாளர்களை தொலைபேசியில் இணைத்திருக்கிறார்கள். அத்தனை பேராசிரியர்களும் இந்த இளைஞர்களை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு எந்தெந்த இடங்களில் உணவும் குடிநீரும் கிடைக்காமல் இருக்கின்றதோ அந்த இடத்திற்கு முதலில் இந்த நிவாரணங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, உணவுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அங்கேயே ஒரு இடத்தில் காய்கறிகளையும் அரிசிகளையும் சமைத்து உணவாக கொடுத்து அவர்களின் பசியை போக்கியிருக்கிறார்கள். அந்த நல்ல மனதை பாராட்டி சான்றிதழும் பொன்னாடையும் வழங்குகிறார்கள். எமது கல்விக்குழு தலைவருக்கும் பாராட்டு. இந்த விழாவை நமது பள்ளியிலேயே நடத்த வேண்டிய வாய்ப்பை கொடுத்ததற்காக. அடுத்து புத்தகத்தோடு புத்தாண்டு விழா, இனிப்புகளோடு ஆரம்பம். மாணவ செல்வங்களும் இப்படி ஒரு பேரிடர் நிகழும் பொழுது அவர்களும் முன்னிறங்கி உதவி செய்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த விழா அமைந்தது சாலச் சிறந்தது. இதோடு நின்று விடாது எங்கள் பணி, மீண்டும் மீண்டும் தொடரும் என்று உறுதியெடுத்துக் கொள்கிறார்கள். இன்னொரு நாயகனாம் எமது பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு மணிகண்டன் அவர்களை இந்த அரங்கமே பாராட்டியது மிகவும் பொருத்தமானதாக அமைந்தது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.